தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கும் நிலையில் 4 முனை போட்டி நிலவும் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது பிரச்சாரத்தில் மாற்றுக் கட்சி தலைவர்களை பரஸ்பரம் விமர்சித்து வருகின்றனர். இது தொடர்பாக 4 கட்சிகளின் தலைவர்களின் பிரச்சார பேச்சை தற்போது கேட்கலாம். இந்திக்கும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கும் பாஜக அரசு பூசணிக்காய் அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்க. ஆனா தமிழுக்கு ஒரு பட்டாணி அளவு கூட ஒதுக்கிறது இல்லை. இந்த துரோகத்தை எதிர்த்து பழனிசாமி பேசவே மாட்டார். அவருக்கு சுயமரியாதையும் கிடையாது, தமிழ் உணர்வும் கிடையாது. பச்சோந்தியை விட வேகமா பச்சை கலர்ல இருந்து மறுபடியும் காவி கலருக்கு மாறி இதுலயும் துரோகம் தான் பண்ணார். இன்னும் என்னவெல்லாம் துரோகம் பண்ணார், யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணார்னு ஏற்கனவே நான் பெரிய லிஸ்ட போட்டிருக்கிறேன். எழுச்சியை பார்த்து நம்ம எதிரிகளை பொறுத்துக்க முடியல. தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர், லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை மாற்றி இருக்கிறாங்க. நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கிளைக்கழகமா இப்ப மாறி இருக்கு. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் இப்படித்தான் அதிகாரிகளை கூண்டோடு மாத்துறாங்களா? பீகார்ல தேர்தல் நடந்துச்சு, அங்க இப்படித்தான் தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் மாத்தினாங்களா? இங்க மட்டும் முக்கிய அதிகாரிகள், அதுவும் சேலம் கலெக்டர் போன்றவர்களை மாற்றப்படுறாங்கன்னா இது யாருக்கு உதவுவதற்காக நடக்குதுன்னு மக்களுக்கு சந்தேகம் வராதா? பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் நினைச்சதை செய்யணும்னு இது நடக்குதா? இதனாலலாம் திமுகவோட வெற்றி தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அது முடியுமா? முடியவே முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் சீர்காழியில் அவர் மாமனார் வீட்டுக்கு போனார். உண்மையினால மாமனார் வீடு அங்கதான். அங்க போய் நல்லா விருந்து சாப்பிட்டு மக்கள் ஏதாவது பேசுவாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே வாக்கிங் போறார், நடபாதை மேற்கொள்றார். சீர்காழியில் அங்க போய் காய்கறி மார்க்கெட்டுக்கு போறாரு. டீ கடையை பார்த்தே இல்லை, செல்வந்தர்ல அங்கே டீ கடையில் போய் டீ குடிச்சார் அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. இதனால நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா? அவர் டீ குடிக்கிறதுனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது? அடிமை பழனிசாமிங்கிறார். எத்தனை தடவையா அதை சொல்றேன்? கீரை விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் திருப்பி திருப்பி அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இது இருந்தா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஒண்ணுமே நாங்க பேசி என்ன பிரயோஜனம்? தொண்டை போறதுதான் மிச்சம். திரு ஸ்டாலின் அவர்களே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்க வேணும். இதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வாயா. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணா திமுக ஆட்சியில இதை செய்யல அப்படின்னு சொல்ல அதுக்கு பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு மத்தியில இருக்கிறத பத்தி பேசுவதனால இந்த தேர்தலுக்கு அதுக்கு சம்மதம் உண்டா? அப்புறம் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம் ஸ்டாலின். எத்தனை தடவை தான் சொல்றது? தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு வா. டெல்லியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதோ டெல்லியில பயமாட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. சாவு எத்தனை? கள்ள சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். சாராயம் குடிப்பதே குற்றம். அரசு அங்கீகரிச்சு விக்குது, அது கொடுமை. கள்ள சாராயம் குடிப்பது காய்ச்சுவது குற்றம். செத்தவனுக்கு 10 லட்சத்தை சட்டம் கொடுக்குறா, அரசு கொடுக்குற. அரசு கொடுக்குது, அங்கீகரிச்சு கொடுக்குது. குடிச்ச சத்தா கொடுக்குது, நடிகனை பார்க்க போய் சத்தா கொடுக்குது. ஆனா நாட்டை காக்காக எல்லையில நின்று போராடி செத்து வந்த ராணுவ வீரனுக்கு 10 ரூபா கொடுக்கலடா. இது ஒரு நாடு, இது ஒரு கேவலம். இதுல வாழ்ந்துகிட்டு நாங்கெல்லாம் பரம்பரை பரம்பரையா உதயசூரியன், நாங்கெல்லாம் பரம்பரை பரம்பரை, நாங்க ரெட்டலை ரெட்டலை. பள்ளிக்கூடம் சுடுகாடு மாதிரி இருக்கு, இடிஞ்சு சுடுகாடு 5 நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கு. இப்ப நம்ம அதை சுடுகாடாக்கிட்டு இதை 5 நட்சத்திர விடுதி மாதிரி மாற்றணும். அதான்டா மாற்றம். ஏண்டா நம்ம ஆத்தாப்பன் ஒரு ஏரியா ஆக்கிரமிச்சிட்டான், சட்டம் சொல்லிடுது இடி. புறம்போக்கில் வீடு கட்டிட்டான் இடி, அங்கே குளத்தில் கட்டிட்டான் இடி.
இடிச்சிருவான். ஆக்கிரமிக்கும் போது என்ன புடிங்கிட்டு இருந்த? ஆக்கிரமிச்சு வீடு கட்டி 60 வருஷம் வாழ்ந்த பிறகு அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்த, அவனுக்கு நீர் இணைப்பு கொடுத்த, எரிகாற்று இணைப்பு கொடுத்த, வாக்குரிமை ஓட்டுரிமை கொடுத்த, வீட்டு வரி வாங்கின, ரோடு போட்டா எல்லாம் இளவம் பண்ணிட்டு 60 வருஷம் ஆக்கிரமிப்பு இடி. இது ஆக்கிரமிப்பு இடி. கடற்கரையை ஒவ்வொருத்தனும் 2 ஏக்கரை ஆக்கிரமிச்ச படுத்திருக்கிய. ஏரி ஆக்கிரமிப்பு, கொலை ஏக்கர ஆக்கிரமிப்பு, கண்மாய் ஆக்கிரமிப்பு குற்றம். இடி என்றால் கடற்கரை ஆக்கிரமிப்பு குற்றமா இல்லை? அதை மட்டும் சொல்லு. இதை இடினா அதை என்ன செய்யலாம் சொல்லு. திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் இவங்க 2 பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க 2 பேருமே ஒண்ணுதான். இவங்க 2 பேருக்குமே ஒரே நோக்கம்தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிக்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. அதனால மக்களே, இந்த திமுகவோட நேரடி கூட்டணிக்கும் மறைமுக கூட்டணிக்கும் நம்ம மேல காண்டு. அந்த காண்டுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீட்லயே, அவங்க குடும்பத்திலேயே விசில் சத்தம் பலமா கேக்குதான். இது மத்தவங்களுக்கு வேணா எலெக்ஷன், ஆனா இந்த விஜய்க்கும் விஜய் கூட நிக்கிறவங்களுக்கும் இது ஒரு இமோஷன். மக்களே, ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்திருக்கிறோம்.